ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம் இல்லம்மா? ஆமா, ஒரு பினோக்கா வச்ச வேண்டுதல் வீடியோ தான் அது. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மேடம் ஆடிட்டு இருக்காங்க, பஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு, எல்லாம் வந்து நின்றுருக்காங்க. ஸோ டைம் ஆச்சு. ஸோ வாங்க இதுக்கு மேலே ஒன்றுன்னா அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி பக்கம் தான். நம்ம பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிற பிரித்திகா தேவி கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி. 3 மணிலேருந்து ரெடியாகி இப்போ 5:30 மணிக்கு தான் இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். இங்கே பாரத ஸ்கூல் முன்னாடி, பாட்டி வீட்டு முன்னாடி வந்து பஸ் நிற்கிது. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில். ஆமாம், பஸ்ஸு வெளியே வெயிட் பண்ணிருக்கு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பப்புக்கு தூக்கம் பப்புக்கும் உனக்கும் தான். எனக்கு தூக்கம் ப்ளஸ் பசி. எனக்கு உள்ளார்த்திக்கேவா 5:30 மணிக்கெல்லாம் பசியா? பல்லு விளக்குனா உடனே பசிக்கலமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளிப் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? சிவா திருவண்ணாமலை. இதுதாங்க திருவண்ணாமலை கோபுரம், திருமஞ்சன கோபுரம். இது தெற்கு வாசல், சவுத். இது ஒரே மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சாமிகள், முனிவர்கள், சித்தர்கள். இந்த பப்பு பையன் வேற இறங்கவே மாட்டான். சிவா எள்ளி பார்த்தோன்னே எள்ளி குடிக்கணுமா? ஐயா, தண்ணி நிறைய தண்ணிக்கிற மாதிரி போடலாம். எங்க அம்மா பாருமா, காசு பணம் நிறைய காசு இருக்கிறாங்க. எப்படின்னா பையன் இது வச்சு கொடுப்பான். அவன் ஸ்ட்ரா உறிஞ்சுறான். ஊதுவான். எள்ளி குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம நைட்டு தான் பிரித்திகா தேவி கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே வழியில் இருக்கிற கோயிலெல்லாம், ஒரு சில கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு போகிறோம். இன்னைக்கு vlog ஃபுல்லாக நம்ம கோயிலுக்கு, நிறைய கோயிலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். தெய்வ தரிசனம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் திருவண்ணாமலை சைட்லாம் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். அப்போ சிவன் கோயிலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எள்ளி குடிச்சிட்டு ஏதோ 5 கிலோமீட்டர் நடக்கணுமா, உள்ள நடந்து அப்புறம் ராஜகோபுரத்துல போயிட்டு நம்ம சிவனை தரிசிக்கலாம். அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. ஃப்ரீ தரிசனம் போனா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலமா. அங்க பாருமா எவ்வளவு லைன், எங்க டிக்கெட் வாங்குறது தெரியல. 50 ரூபாய் அவ்வளவு கூட்டம். அது வெளியவே வாங்கிட்டு வந்திருக்கணும் போல. குளம் இங்கெல்லாம் குளிக்க விட மாட்டாங்களாமா? குளிக்கலாம் விட மாட்டாங்களா? போ சாமி, அந்த ஃப்ரேம் பாரு. ஐயோ போ, இத்தனை கோபுரம் பார்க்கணும். இன்னும் 4, இன்னும் 3 இருக்கு. கோயிலை விட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, என் கம்பல் ஒன்று காணோம். அவ்வளோ கூட்டத்தில் அப்படியே எங்களை வச்சு அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம் சாமி. அங்கே எதுவுமே உள்ள வீடியோவை எடுக்க முடியல. அடுத்த கோயிலையாவது எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா க்ரௌடில் நாங்கள் போயிட்டு வரதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஆமாம், அழகி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம், கர்ட் ரைஸ்க்கு எப்படி மூஞ்சி துளிக்கிறா, தக்காளி சாதம் எப்படி சாப்பிட்றா பாருங்க. அவளுக்கு தக்காளி சாதம், இந்த 1 pot ரைஸ் எல்லாம் ரொம்ப விருப்பம் அவங்க அம்மா மாதிரி.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் சாமி பார்த்துட்டு பஸ் ஏறினவங்க எப்படி தூங்கணுன்னா தெரியல, எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலம்னு ஒரு பிளேஸு. இங்கே வந்து முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இது வந்து எங்கேயோ மலை மேலே இருக்கான். நாங்கள் வந்து மலை மேலே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தெரியாமல் வந்துட்டோம், அறிந்தும் அறியாமலும் வந்துட்டோம். சாமி இப்போ மேலே போய் உள்ளே பார்க்கல நாங்கள். ஸோ கீழே இருந்தே சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், இங்கே யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். இன்னொன்று எனக்கு இது 6 படையில் இருக்குதா என்னன்னே தெரியல, ஒரு டவுட். 6 படையில் இல்லை தானே? ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை. 6 அறுபடையில் இல்லைப்பா. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அந்த ஸ்டெப்ஸு, அது இருக்கிற லொக்கேஷனு நல்லா பெரிய இடமா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நான் செகண்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் நான் எப்போ யார் கூட வந்தேன்னு தெரியல. இது பேர் மயிலம்ன்றது எனக்கு இப்போதான் தெரியும். சரி வாங்க சாமி கும்பிட போகலாம். வந்திருக்கிறோம் சொல்லுங்க. இது வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாமக்கல்லையும் ஒரு கோயில் இருக்குமா இந்த மாதிரி? இதே மாதிரியா? ஆமா, ஸ்டாச்சு இதே மாதிரி பெருசா இருக்கு. ஆனா அது கல்லுலயே இருக்கு. வாமா பப்பு, தள்ளுமா கொஞ்சம் உள்ள போனோம். இதுதான் ராஜகோபுரம். தெரியுதுல்ல? அங்க தெரியுதுமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த கோயிலுக்கு தான் நம்ம வேண்டுதல் வச்சோம், பிரத்திகா தேவி கோயில். எப்படி நம்ம பஸ் வச்சு ஆளுங்களை கூட்டு வர மாதிரி வேண்டுதல் வச்சிருந்தோமா? தெரியுதா மூஞ்சு? எங்க பாட்டி வரட்டுறாங்க சாரி அங்க கட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக நான் போட்டு வந்த பேங்கிள்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு, பப்பு பிச்சுட்டான் மணி எல்லாம். அப்புறமா பொட்டெல்லாம் மூஞ்சி கொள்ளும் போது விழுந்துருச்சு. எல்லாம் எனக்கு எப்படி வச்சுட்டுருக்காங்க பாருங்க, வளையல் புது வளையல் பொட்டெல்லாம் எப்படி வச்சுட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்தால் ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி பண்ணுவாங்க. கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? தலைமையில பாருங்க எப்படி வச்சு விட்டுக்குறாங்க. வேண்டுதல் நிறைவேற்றியா. கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க. சட்டெல்லாம் கழட்டணுமா? ஆம்பளைங்களாம் சட்டெல்லாம் கழட்டணும். வினோ பாருங்க தட்டு வச்சுட்டு முன்னாடி. என்ன கூட்டம், என்ன ஃபுல் ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டி என்னம்மா பொட்டி இப்படி வச்சுட்டு இருக்காங்க, பத்ரகாளி ஆட்டம். கோயில்லாம் பொட்டெல்லாம் அப்படிதான் வைக்கணும். காளியம்மன் கோயில். இந்த பப்பு ஒரு ட்ரம்ஸ் வேற ஒன்று வாங்கி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். எங்க போனாலும் இவன் ட்ரம்ஸ் ஒன்று வாங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா சாமி கும்பிட்டு பாட்டிங்க அக்காங்க எல்லாம் ஓடுறாங்க. நிறைய இதுக்கு மேலதான் இப்ப டைம் 10 ஆகுது. இதுக்கு மேலதான் நிறைய கூட்டம் வரும் போல. இதுக்கு மேலதான். ஆமா, அந்த ஏதோ வாழை மரம் வெட்டி மண் எடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோசரம் தான் கூட்டம். இப்போ இதுக்கு மேலதான் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி இல்ல, நம்ம தான் வந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனாலதான் நம்ம சீக்கிரம் போயிட்டோம். போயிட்டு வந்துட்டோம். ஃபுல் ரஷ். அப்படியே உள்ள போனா அப்படியே ஸ்வெட் ஆகுது, ஒழுகுது. இவருக்கு அப்படியே மேல இருந்து கீழே வரையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம், இதுல பாத்துருப்பீங்கல்ல. கோயிலுக்குள்ள ஷர்ட்டெல்லாம் வேற கழட்டணும், ஷர்ட் இல்லாம தான் போனோம். நல்லபடியா நாங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, முடிஞ்சது. அப்படியே தெருக்கணில அப்படியே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். ட்ரம்ஸ், அப்புறம் கன்னு, எனக்கு கொஞ்சம் பேங்கிள்ஸ், அப்புறம் பயங்கர டயர்டுங்க. அதனால வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க முடியல. க்ரௌடு, போய் நிக்கிற இடம்லாம் க்ரௌடு, எங்கேயும் எதுவும் எடுக்க முடியல. இப்பதான் வந்து உட்காந்தோம். அப்படியே கொஞ்சமா லைட்டா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணோம். ஆமா, பண்ணிட்டு அது 11 மணி ஆகும் போல அது முடியறதுக்கு. மண் எடுத்துட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். எங்க அம்மாவை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க அம்மா வந்து மாசம் வராங்க. நான் மாசம் வரேம்மா. மாசம் வரேன். இன்னைக்கு வந்து 4வது மாசம் நான் வந்திருக்கிறது. ஆனால் மண் எடுத்துட்டு தான் போனோம்.
அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ரோட்ல உட்காந்துக்கிறோம். ரோட்ல இதாம்மா வழியே போறதுக்கு. ரோட்ல உட்காந்து இதான் வழி. முடியல. விடிகால ஒரு 4 மணிக்கு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்தாச்சு. ஸோ இந்த பிரித்திகா தேவி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக செய்வாங்க போல். ஸோ இந்த மாதம் அஷ்டமி அன்னைக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.